வணக்கம் மாணவ செல்வங்களே. 25/1/2025 நடந்த டிஎன்சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன்ல ஏற்கனவே நம்ம 40 கேள்விகளுக்கு ஆன்சர் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய 10 கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம். 41வது கேள்வி பாருங்க. மையம் 2, -4 உடைய வட்டத்தின் விட்டம் PQவின் ஒரு முனை புள்ளி 3, -2 எனில் மற்றொரு புள்ளி Q ஆனது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிளில் டயாமீட்டர் PQ, அதோட Pங்கிற பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, சென்டர் கொடுத்துட்டாங்க, Qங்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம 9th மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா படிச்சிருப்போம் பாருங்க. அதை யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஒரு சர்க்கிள் இருக்கு, சர்க்கிளோட டயாமீட்டர் கண்டிப்பாக எது வழியாக தான் போகும் அப்படின்னா அதோட சென்டர் வழியாக தான் போகும். இது Pங்கிற பாயிண்ட், இது Qங்கிற பாயிண்ட், இது சென்டர். இந்த சென்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் PQ. கரெக்டாக PQ உடைய மிட் பாயிண்ட் தான் சென்டர். அப்போ சென்டர் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும். மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? x1 + x2/2, y1 + y2/2. இங்க சென்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 2, -4. இதுதான் மையம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சென்டர் 2, -4 ஈக்குவல் டு x1 + x2. இதுல Pங்கிறது x1, x2ன்னு எடுத்துக்கலாம். P என்ன கொடுத்துருக்காங்க? 3, -2. Q தெரியாது, அதுதான் x2, y2. நம்ம xyனே எடுத்துக்கலாம். அப்போ x1 + x2, x1 வேல்யூ 3, x2க்கு xன்னு வச்சிருக்கோம். ஸோ 3 + x/2, y1 + y2. y1க்கு பார்த்தோம் அப்படின்னா -2 + y2க்கு yனே வச்சிருக்கோம் /2. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற பாயிண்ட் x, இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற பாயிண்ட் x, இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்றோம். அப்போ இந்த பக்கம் 2, அங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது 3 + x/2. அதே மாதிரி இங்க ரெண்டாவதா இருக்கிறது -4, இந்த பக்கம் ரெண்டாவதா இருக்கிறது -2 + y/2. இப்போ பாருங்க, இங்க வகுத்துல இருக்க 2 ஈக்குவல் இந்த பக்கம் வருதுன்னா பெருக்கல். ஏற்கனவே இங்க 2, இது ஒரு 2, அப்ப 2 4, இந்த +3 இந்த பக்கம் வருது அப்படின்னா -3, அப்ப 4 - 3, 4ல 3 போயிடுச்சுன்னா 1. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 1ன்னு கிடைச்சிரும். ரைட்டா? அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த 2 இங்க கொண்டு வரேன். 4 2 8, மைனஸ் இருக்கிறதால -8, -2 ஈக்குவல் இந்த பக்கம் வருது அப்படின்னா +2, 8ல 2 போயிடுச்சுன்னா 6, பெரிய நம்பருக்குரிய மைனஸ், அப்ப -6ங்கிறது தான் ஒய்யோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யுடைய வேல்யூ -6. அப்போ Qங்கிற பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 1, -6. ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான சரியான விடை. புரிஞ்சுக்க முடியுதா? சரியா? அடுத்ததா 42. 9 அடி உயரம் உள்ள ஒரு கட்டிடத்திற்கு 45 டிகிரி ஏற்ற கோணத்தில் படிக்கட்டுகள் அமைக்கும்படி ஒரு கொத்தனார் பணிக்கப்பட்டுள்ளார். ஒவ்வொரு படியின் அகலமும் 6 அங்குலம் இருக்க வேண்டும். கட்டிடத்தின் உச்சிக்கு செல்ல அமைக்க வேண்டிய படிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது பாருங்க, ஒரு கட்டடத்தோட ஹைட்டு இது 9 அடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைட்டு 9 அடி. இங்கிருந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஏற்ற கோணத்துல படி வைப்போம் இல்லைங்களா? அந்த படியை இங்கிருந்து வைக்கிறாங்க. படி ஆக்சுவலாக எப்படி வைப்பாங்க? இப்போ இங்க இருக்குன்னா இதுல இருந்து நம்ம ஏறதுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க இல்லையா? இங்க இந்த மாதிரி ஒரு படி வைப்பாங்க. அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுவாங்க? இங்க இருந்து இப்படி வைப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படி ஸ்டெப்பா வரும்போது தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல ஏற முடியும். கரெக்டா? இப்படி இருக்கும். இந்த மாதிரி படி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம இங்க இருந்து 1 2 3 இப்படி ஏறி மேலே போகும். சரியா? அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஹைட்டு 9 அடி. இங்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஏற்ற கோணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 45 டிகிரி, 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எத்தனை படி வைக்கிறாங்களா? 1 2 3 4 இந்த மாதிரி எத்தனை படி வைக்கணும்? இந்த இடம் எத்தனை படி வைக்கணும் தான் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப இங்க பாருங்க, இது தீட்டா, இது தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. இது ஆப்போசிட் சைடு, அதாவது தமிழ்ல எதிர்பக்கம். இது அட்ஜசன்ட் சைடு, அதாவது தமிழ்ல அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கத்தையும் அடுத்துள்ள பக்கத்தையும் ஜாயின் பண்ற ஃபார்முலா tan தீட்டா. அப்ப tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. கரெக்டா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்ப tan தீட்டாவுடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு எவ்வளோ? 9. இந்த அடுத்துள்ள பக்கம் தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். tan 45 டிகிரிக்கு வேல்யூ 1 ஈக்குவல் டு 9/x. அப்ப எக்ஸை இங்க கொண்டு வந்துடுறேன். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9. அப்ப மொத்தம் எத்தனை படிகள் வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி 9 படிகள். முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களா? அடுத்ததா 43. P-1, 2 என்ற புள்ளி கோட்டுத்துண்டு ஏபியை உட்புறமாக 1:3 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. ஏவானது 1, 4 எனில் பி ஆனது. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்னலி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. செக்ஷன் ஃபார்முலா படிச்சிருப்போம் பாருங்க. 9th படிக்கக்கூடிய செக்ஷன் ஃபார்முலாவை தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா 9th 10th புக்கை பேஸ் பண்ணி தான் மொத்தமே கேட்டிருக்காங்க. சரியா? செக்ஷன் ஃபார்முலா என்ன படிச்சிருப்போம்? P = mx2 + nx1 divided by m + n, my2 + ny1 divided by
எம் பிளஸ் என் அப்படிங்கிறது தான் செக்ஷன் ஃபார்முலா. எம் என் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோ. ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 1:3 இப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? இது ரேஷியோ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பி என்ற புள்ளி நம்ம இந்த பாயிண்ட் பிரிக்கிற பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க. இதோ இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் தான் -1,2ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த ரெண்டு புள்ளியில ஒரு புள்ளி கொடுத்துட்டாங்க. ஒரு புள்ளி ஏங்கிற புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க? 1,4ன்னு கொடுத்துட்டாங்க. போன கொஸ்டின் மாதிரியே இன்னொரு புள்ளி தெரியாது, அதனால அதை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா x,y-ன்னு எடுத்துக்கிறேன். 41st கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி. அப்போ பாருங்க mx2, mக்கு 1, x2க்கு x, அப்போ 1 × x 1x பிளஸ் nx1, nக்கு வேல்யூ 3, x1க்கு 1, அப்போ 3 1s are 3 டிவைடட் பை m பிளஸ் n, 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4, my2, mோட வேல்யூ பாருங்க 1, y2க்கு y, அப்போ 1y பிளஸ் ny1, nக்கு 3, y1க்கு 4, அப்போ 3 12 டிவைடட் பை m பிளஸ் n, 1:3, அப்போ 1 + 3 4. அந்த கொஸ்டினில் பண்ண மாதிரியே தான் ஃபர்ஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறோம். அப்போ -1 = x + 3/4 ஒரு பக்கமும், இங்கே ரெண்டாவது பாயிண்ட் 2 = இங்கே ரெண்டாவது பாயிண்ட் y + 12/4 இதை ஒரு பக்கமும் எடுத்துக்கிறோம். அப்போ பாருங்க +4 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா -4, +3 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா -3, -4 -3 என்னவாயிடும்? -7. அப்போ இதுதான் எதோட வேல்யூ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ. அதே மாதிரி இங்கே பாருங்க 4 இங்கே கொண்டு வரேன், 4 2s are 8, +12 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா -12, 8 - 12 அப்போ என்னவாயிடும்? -4. இதுதான் எதோட வேல்யூ? ஒய்யோட வேல்யூ. ஸோ எக்ஸுக்கு -7, ஒய்க்கு -4. ஸோ -7, -4ங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் சி. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களா? ஸோ செக்ஷன் ஃபார்முலா தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியாக போட்டுடலாம் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A, B, B, C, C, A என்பது ஒரு முக்கோணம் ஏபிசியின் உச்சிகள் மற்றும் a³ + b³ + c³ = 3abc எனில் முக்கோணம் ஏபிசியின் நடுக்கோட்டு மையம் G ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இதுவும் 9th புக் தான். அப்படியே லைனாக கொஸ்டின்ஸ் 9th வந்திருக்கு பாருங்க. நடுக்கோட்டு மையம், அதாவது இங்கிலீஷில் சொல்லும்போது சென்ட்ராய்டு G. சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா, எப்படி மிட் பாயிண்ட்னா 2 எடுத்துக்கிட்டு 2 பாயிண்ட்டுக்கு பையில் 2 போடுவோமோ, சென்ட்ராய்டுனா 3 பாயிண்ட் x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3. இதுதான் சென்ட்ராய்டுக்கான ஃபார்முலா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a³ + b³ + c³ = 3abcன்னு கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ராவில் நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். a + b + c = 0வா இருந்துச்சு அப்படின்னா a³ + b³ + c³ வேல்யூ என்ன அப்படின்னா 3abcன்னு வேல்யூ. இதுதான் ரிவர்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. a³ b³ c³ 3abcனா அப்போ a + b + c யோட வேல்யூ என்னவாயிடும்? 0ன்னு ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க x1 x2 x3, இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது இது x1 y1, இது x2 y2, இது x3 y3. அப்போ x1 a, x2 b, x3 c. அப்போ என்ன வரும்? a + b + c/3, y1 b, y2 c, y3 a. அப்போ b + c + a/3. நம்ம என்ன சொல்லிட்டோம்? a + b + c யோடைய வேல்யூ 0. அப்போ என்னவாயிடும்? 0/3. இங்கேயும் பாருங்க a + b + c, அப்போ இதுவும் 0/3 தான். 0/anything என்ன தான் வரும்? 0 தான் வரும். ஸோ 0, 0ங்கிறது தான் ஆன்சர். அப்போ இதோட சென்ட்ராய்டு ஆப்ஷன் சி 0, 0. சரிங்களா? அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 45. 480 மீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு முக்கோண வடிவ மனையின் பக்கங்களின் விகிதம் 4:3:5 எனில் மனையின் பரப்பளவு the perimeter of a triangular plot is 480 meter. The sides in the ratio 4:3:5. அப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் 480, ரேஷியோ 4:3:5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? 4 + 3 7, 7 + 5 12. அப்போது இதை 12ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 12 12, 4 12 48, 40. அப்போ ஒரு பங்கு 40ன்னு கிடைக்குது. அவங்க என்ன ரேஷியோ கொடுத்துருந்தாங்க? 4:3:5. அப்போது 4 × 40 160. அதே மாதிரி 3 × 40 3 12 120, 5 × 4 5 20 200. அப்போ மூணு சைடும் ஏபிசியோட வேல்யூ நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா படிச்சிருப்போம் பாருங்க, அதை யூஸ் பண்ணியும் போடலாம். அதாவது ஏவோட வேல்யூ 160, பியோட வேல்யூ 120, சியோட வேல்யூ 200. அப்படி இல்லை அப்படின்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கிடைக்கும். அப்படிங்கிறதால நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா வச்சும் யூஸ் பண்ணி போடலாம். எப்படி சார் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்றீங்க அப்படின்னா, இந்த ரேஷியோ தான் 3 4 5ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரேஷியோவில் இருக்குன்னா அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய சைட்ஸாக இருக்கும். அப்போது
கண்டிப்பாக ஹைபாட்னியூஸ் தான் பெருசு. இதில் பெரிய நம்பர் எது 200. அப்போ இது இந்த பக்கம் வந்துடும். கரெக்டாக இந்த 160 120 நீங்கள் எந்த பக்கம் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. 160 120. அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதோட பரப்பளவு என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த பிளாட். அப்போ ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் என்னன்னு தெரியும் 160 இன்ட்டு ஹைட் என்னன்னு தெரியும் 120. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 2 8 2 16 0. அப்போ 2 0 அப்படியே வந்துடுமா. 8ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 96. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 9600 மீட்டர் ஸ்கொயர். முடிஞ்சிச்சு. சரிங்களா. அடுத்ததா 46. இதில் பாருங்க x1 x2 x and so on xn என்ற n விவரங்களின் சராசரி x பார் எனில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. அதாவது அரித்மெட்டிக் மீனை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். விவரங்களில் 20 தரவு புள்ளிகள் இருந்தால் அதன் இடைநிலை 10வது தரவு புள்ளியாகும். இஃப் a data has 20 items then the median will be the 10th term. மொத்தம் 20 ஐட்டம் இருக்குன்னா மீடியன் அப்படிங்கிறது நடுவில் இருக்கிறது. கரெக்டா 1 2 3 4ன்னு இருக்குன்னா இங்க 9 வரைக்கும் போயிடும். 10 11 அதுக்கப்புறம் 12 13 20 வரைக்கும் போகும். அதாவது இந்த பக்கம் 9 வேல்யூ போயிடும், இந்த பக்கம் 9 வேல்யூ போயிடும். ஸோ நடுவில் இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா 10 11 2 நம்பர் இருக்கும். சரியா. ஸோ மீடியனை பொறுத்த வரைக்கும் 10 11 தொடர்ச்சியா 20 நம்பர் இருக்குன்னா 2 நம்பர் நடுவில் வரும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 10வது உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ ஏ கிடையாது. செகண்ட் பி வரலாம். சராசரியிலிருந்து தரவு புள்ளிகளின் விளக்கங்களின் கூடுதல் எப்பொழுதும் 0 ஆகும். ஆமா. த சம் ஆஃப் த டீவியேஷன்ஸ் ஆஃப் த என்ட்ரிஸ் ஃப்ரம் த அரித்மெட்டிக் மீன் இஸ் ஆல்வேஸ் 0. நமக்கு இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 9th புக்கில் வரக்கூடிய டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா. ஸோ அந்த விளக்கங்களுடைய கூடுதல் எப்பவுமே என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 0வா தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அவங்க எது சரியான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டானது ஆப்ஷன் பி. ஓகேங்களா. அடுத்ததான் மற்ற 2 ஸ்டேட்மெண்ட்டையும் கூட ஒரு வாட்டி பார்த்துடலாம் பாருங்க. ஒவ்வொரு தரவு புள்ளிகளும் கேயை கூட்டினாலோ அல்லது குறைத்தாலோ சராசரியானது என்கே மதிப்பு கூடவோ குறையவோ செய்யும். கிடையாது. ஏற்கனவே சராசரி என்னது இருக்கோ அதுலேருந்து கே அதிகமாகும், இல்லைன்னா கே குறையும். சரிங்களா. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது 20 எண்களின் சராசரி 18. ஒவ்வொரு எண்ணையும் 3ஆல் வகுத்தால் கிடைக்கும் புதிய சராசரி 3க்கு சமம். கிடையாது. 18 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 6 3 18 6 தான் வரும். அவங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இதுவும் கிடையாது. ஸோ இதில் சரியான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் பி. சரிங்களா. அடுத்தது 47. இதுவும் அதே மாதிரி பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. எது கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. த டிகிரி ஆஃப் த 0 பாலினாமியல் இஸ் 0. கிடையாது. 0 பல்லுறுப்புக்கோவையினுடைய படி என்ன வரும் அப்படின்னா வரையறுக்க முடியாது. அதாவது நாட் டிஃபைன்டு அப்படிங்கிறது தான். இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லைன். அந்த லைனை எடுத்து தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. நாட் டிஃபைன் மாதிரி 0ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இது தப்பு. அவங்க எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க. இது கிடையாது. நேர்கோடு அல்லது வளைவரையின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை ஒய் அச்சு வெட்டுவதை பொறுத்து. கிடையாது. எக்ஸ் அச்சை வெட்டுறதை பொறுத்து தான் நாம் பூஜ்ஜியங்களுடைய எண்ணிக்கையை சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் தான். அப்போ இதுவும் தப்பு. இதுவும் புக்கில் இருக்கக்கூடிய டைரக்டான ஸ்டேட்மெண்ட். பி ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்புக்கோவைக்கு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 மற்றும் பி ஆஃப் 3 பி ஆஃப் ஏ 4 பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பி ஆனது பி ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி. எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பி இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். கரெக்ட். ட்ரூ. இதுவும் நம்மளுடைய 9th புக்கில் இருக்கக்கூடிய டைரக்டான ஸ்டேட்மெண்ட் இது. சரிங்களா. டி இதுக்கு டி பார்த்துடலாம் ஏன் அது தப்புன்றதையும். பல்லுறுப்புக்கோவையின் படி இஸ் லெஸ் than or equal to பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. த டிகிரி ஆஃப் த பாலினாமியல் இஸ் லெஸ் than or equal to த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். கிடையாது. அப்படியே மாறி வரணும். ஒன்றும் இல்லை. இந்த லெஸ் than or equal to அப்படிங்கிறது இந்த பக்கம் மாறி வரணும். கிரேட்டர் than or equal to. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் மாறி இருக்கும். புக்கில் எப்படி இருக்கும்னா இது ஃபர்ஸ்ட் இருக்கும். பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை இஸ் லெஸ் than or equal to பல்லுறுப்புக்கோவையின் படி அப்படின்னு இருக்கும். இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. நோட்டில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்ததாக 48. பி என்பது n பக்கங்களை கொண்ட ஒரு ஒழுங்கு பலகோணம் எனில் கீழ்கண்டவற்றில் எது சரியானது. லெட் பி பி ஏ ரெகுலர் பாலிகான் வித் n சைட்ஸ் தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. இதுவும் 9th புக்கில் ஜாமெண்ட்ரியில் வரக்கூடிய டாபிக் தான். பியின் அனைத்து உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. கிடையாது. இது எப்போ ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அனைத்து உட்கோணங்களுடைய கூடுதல் என்னவா இருக்கும்னா 180 டிகிரியா இருக்கும். ஆனால் அவங்க ட்ரையாங்கிள்னு சொல்ல ஒரு ரெகுலர் பாலிகான்னு சொல்லியிருக்காங்க. ஒழுங்கு பலகோணம். அப்போ ஒழுங்கு பலகோணமாக இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருப்பாங்கன்னா n-2 இன்ட்டு 180 டிகிரி அப்படின்னு வரணும். என்ன வரணும்? n-2 இன்ட்டு 180 டிகிரின்னு வரணும். அவங்க வெறும் 180ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ரெண்டாவது, பியின் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை. மூலைவிட்டங்களுடைய எண்ணிக்கைக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா n இன்ட்டு n-3/2. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க n-1ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இதுவும் தப்பு. தேர்டு,
மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை இப்போ ஃபார்முலா கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க, இதில் n இன்ட்டு n மைனஸ் 3/2ன்னு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான விடை ஆப்ஷன் சி தான் சரி. கரெக்டா? ஃபோர்த் என்ன தப்புன்னு பார்த்துடலாம். டி ஆப்ஷன். பியின் ஒவ்வொரு வெளிக்கோணமும் 180 டிகிரி பை n கிடையாது. பியோட ஒவ்வொரு வெளிக்கோணமும் என்னவா இருக்குன்னா, நான் ஒழுங்கு பலகோணன்றதால 360 டிகிரி பை n இருக்கும். சரிங்களாமா? 360 டிகிரி பை n. ஓகேவா? இது 48. அடுத்தது 49. கீழ்கண்ட முற்றொருமைகளில் எது சரியானது? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டி இஸ் ட்ரூ? இதில் ஒன்றில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, எல்லாம் ஹோல் ஸ்கொயர் தான், ஏபிசி வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் எந்த டேர்முக்கு மைனஸ் வருதுன்னு பார்க்கணும். அந்த பக்கம் ரைட் சைடில் அதுக்கு மட்டும் மைனஸ் வரக்கூடாது, மீதிக்கெல்லாம் மைனஸ் வரணும். நான் சொல்றது புரிஞ்சா பாருங்க, ஒன்றும் இல்லை, இந்த மூணுத்துக்கும் அந்த பக்கம் அப்படியே சைன் ஆப்போசிட்டாக மாறி இருக்கணும். இங்கே ப்ளஸ் ஏ, இங்கேயும் ப்ளஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது கிடையாது, இது தப்பு. அடுத்தது இங்கே ப்ளஸ் ஏ, இங்கே மைனஸ் ஏ, இங்கே மைனஸ் பி, இங்கேயும் மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது தப்பு. இங்கே ப்ளஸ் ஏ, இங்கே மைனஸ் ஏ, இங்கே மைனஸ் பி, இங்கே ப்ளஸ் பி, இங்கே ப்ளஸ் சி, இங்கே மைனஸ் சி. ஸோ மொத்தத்துக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படியே. ஸோ கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி. டியில் வராது பாருங்க, ப்ளஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் பின்னு கொடுத்துட்டாங்க, அதனால இதுவும் தப்பு. புரியுதா? நான் ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதால ஒன்றுத்துக்கு மாத்துறீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் மாற்றும் போது தான் உங்களுக்கு மொத்தமாக சைன் மாறும். சரிங்களா? ஸோ ஆன்சர் சி. அடுத்ததா 50. x மைனஸ் 6, எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸ் மைனஸ் 2, 0, x ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் ப்ளஸ் 6 என்ற 7 விவரங்களின் சராசரி 36. இது எல்லாத்துக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீன் சொல்லும்போது மீன் ஆஃப் த 7 அப்சர்வேஷன்ஸ் 36ன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்க கேட்கறது முதல் 4 விவரங்களின் சராசரின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும்? இது மொத்தத்தையும் ஆட் பண்ணணும். சராசரினா அதை என்ன பண்ணுவோம்? எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணி எத்தனை வேல்யூ இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ இது எல்லாத்துலையும் பாருங்க, 1 2 3 4 5 6 எக்ஸ் இருக்கு. அப்போ 6x நம்பர் பாருங்க, -6 + 6 கேன்சல் ஆகிடும், +4 - 4 கேன்சல் ஆகிடும், +2 - 2 கேன்சல் ஆகிடும். அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 6x மட்டும் நிற்கும். மொத்தம் 7 வேல்யூ, அதனால டிவைடட் பை 7 ஈக்குவல் டு ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? மீன் 36. கரெக்டா? இப்போ இந்த 7 எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, 36. இந்த 6/7 அந்த பக்கம் வந்துருச்சுன்னா 7/6, 1 6 6 6 36. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னா 6 7 42ன்னு கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ 42. அவங்க எதை கேட்டிருக்காங்க? மீன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 4 அப்சர்வேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் 4 அப்சர்வேஷனுக்கு மீன் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் x-6, ரெண்டாவது நம்பர் x-4, மூணாவது நம்பர் x-2, நாலாவது நம்பர் 0. அப்போ 42 - 6, 42 6 போயிடுச்சுன்னா 36, 42 - 4 38, 42 - 2 40, 0ன்னா 0 தான். அப்போ இது மொத்தத்தையும் கூட்டி நம்ம எதால வகுக்கணும்? 4ஆல் டிவைட் பண்ணணும். பாருங்க, 8 6 14, மீதி 1, 4 4 8, 8 3 11. அப்போ 114, 114/4, 1 4 4, 2 4 8, மீதி 3 34, 8 4 32, மீதி 2 வரும், அதனால புள்ளி வச்சுக்கிறேன், 0 சேர்த்துக்கிறேன். 5 20. அப்போ ரிமைண்டர் இது என்ன கிடைக்குது அப்படின்னா சராசரி 28.5. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 28.5. ஓகேங்களா? இதோட நமக்கு 60ல் 50 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. இன்னும் 10 கேள்விகள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ.